இல்லையும் ஆயிரம் ஆசைகள் அன்பெனும் கீர்த்தனை பாடியதே சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு கண்ணம்மா. அண்ட் ஷாரா ஸ்ருதி அண்ட் அவங்க அப்பா 2 பேருமே சேர்ந்து சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தியாச்சு இந்த சாங்கு இப்போ ரீசன்ட் டேஸில் அதுவும் கேப்டன் அவர்கள் இறந்த பிறகு அந்த சோகமான வேர்ஷனை கேட்கும்பொழுது இந்த பாட்டு அப்படி ஒரு நெஞ்சு வருடின ஒரு சாங்கு, அவருக்கு பொருத்தமான ஒரு சாங். இது ரொம்ப ஹாப்பியாகவும் இந்த சாங்கை பாடலாம், ரொம்ப சோகமாகவும் அந்த வேர்ஷன் இருந்தது. அவருக்கே உரிய அந்த எழுத்துக்கள் அவருக்கே டெடிகேட் பண்ணப்பட்டதாக இருந்தது. அஃப்கோர்ஸ் இப்போ சாரா அண்ட் அவங்க அப்பா தான் ட்ரெயினர் வீட்டில் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க சாராக்கு. அண்ட் அவங்க அப்பா இழந்த மேடையை சாரா வந்து நிரப்பியிருக்காங்க. அண்ட் அவங்க அப்பாவுமே ஏற்றி அழகு பார்க்குறாங்க. சாராவால் அவங்க அப்பா இப்போ வெளி உலகத்துக்கு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த வாரம் சூப்பர் சிங்கரில் சாரா என்ன பாட போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஆனால் என்ன ரவுண்டு அப்படின்னா செம்ம சூப்பரான ஸ்வர்ணலதாமாவோட ரவுண்டு தான். பயங்கரமான மெலடி ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. போராளே பொண்ணு தாயி, எவனோ ஒருவன் வாசிக்கின்றான், அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் அப்படியே மனசை வருடுற சாங்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஸ்வர்ணலதாமா. என்ன அப்படின்னா அவங்க 10,000 மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. பல லாங்குவேஜஸில் ஹிந்தி, உருது, தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே காலடிச்சு வச்சுருக்காங்க. பட் அவங்களுடைய 37 வயசில் அவங்க இறந்து போயிட்டாங்க. ரொம்ப அன்லக்கி நம்ம எல்லாமே. அவங்க வாய்ஸை நம்ம மிஸ் பண்ணுறோம். பட் இப்போவும் அவங்க பாட்டுகளுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த வாரம் யார் சீஃப் கெஸ்ட்டாக வராங்கன்னா ஸ்வர்ணலதாமாவோட பொண்ணும் அவங்களுடைய பிரதரும் வராங்க. ஸோ எல்டர் பிரதர் தான். தங்கச்சிக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லி சில சாங்ஸு, அண்ட் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராளி பொண்ணு தாயி நேஷ்னல் அவார்டு வாங்கின அந்த சாங்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்க போது. ஸ்வர்ணலதாமா வாய்ஸை வந்து மறுபடியும் நம்ம வந்து சின்ன பசங்க பாடி கேட்க போகிறோம். உங்களுக்கு ஸ்வர்ணலதாமா பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.